தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 140 ஆண்டு காலம் இல்லாத கடுமையான வறட்சி, மழை பொழிவே கிடையாது. இப்பொழுதுதான் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து போர்க்கால அடிப்படையில் அரசு மக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கப்பட்டு வருகின்றது. ஏனால் மழை இல்லாத காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுகின்றது. மழை பொழிந்ததும் இதெல்லாம் சரியாகிவிடும். இருந்தாலும் அம்மாவுடைய அரசு இந்த குடிநீருக்கு தேவையான நிதியை முழுவதும் ஒதுக்கப்பட்டுகின்றது. குடிநீர் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுகின்றன.